அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க கோரியும் 14 எம்பிக்கள் மீதான இடைநீக்கத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரு அவைகளிலும் நேற்று ஒரே நாளில் 78 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரலாறு காணாத அதிக கனமழை கொட்டியது. காயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வீடுகள், கடைகளில் மழை நீர் சூழ்ந்ததால் உணவு கூட கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்தனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படை மற்றும் இராணுவம் களமிறங்கி உள்ளது. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி அவர்கள் தொலைத்தொடர்பு மசோதாவை நேற்று மக்களவையில் தாக்கல் செய்தார். அந்த வரைவு மசோதாவில் கூறப்பட்டுள்ளதாவது: பேரிடர் மேலாண்மை உட்பட ஏதேனும் பொது அவசர நிலை அல்லது பொது பாதுகாப்பு நலன் கருதி மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது மத்திய மாநில அரசால் சிறப்பு அதிகாரம் பெற்ற அதிகாரி எந்த ஒரு தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கையும் தற்காலிகமாக கையகப்படுத்த முடியும். ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரிக்கு மகளிர் இட ஒதுக்கீட்டை நீட்டிக்கும் மசோதாக்கள் மாநிலங்களவையில் நேற்று எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறின. மகளிர் இட ஒதுக்கீடை புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு நீட்டிக்கும் வகையில் மக்களவை கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் மேற்கண்ட 2 மசோதாக்களை மாநிலங்களவையில் உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்தா ராய் தாக்கல் செய்தார். அப்போது இந்த மசோதாக்கள் பெண்களின் உரிமையை காக்கும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 4வது நாளான நேற்று இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் செர்பியாவின் அலெக்சாண்டருடன் மோதினார். இந்த போட்டியில் இந்திய வீரர் குகேஷ் வெற்றி பெற்றுள்ளார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் போட்டிருக்கேன். என்னோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.